If I speak in English, it will reach your mind, but if I speak in Tamil, it will touch your heart. Educating the mind without educating the heart is no education at all. சொன்னவன் மேதை அரிஸ்டாட்டில். எனவே தமிழிலே பேச வேண்டும் என்று முடிவு செய்தேன். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்கிறான், எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், எப்படி படிக்கிறான் என்பது தானே ஒழிய எவ்வளவு பணம் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்பது அல்ல. அப்படி என்ன இந்த பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியுமா? நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும். நீ மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியனாக இருக்க வேண்டும். நீ தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். ஸ்பார்க் போன்ற பள்ளிக்கூடத்திற்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும். அதுதான் பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு. இதை இந்த இடத்துல ஏன் குறிப்பிடுகின்றேன் தெரியுமா? 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அரியலூரிலே ஒரு விழாவிலே கலந்து கொண்டோம். இது போன்று குத்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்தார். கேள்வி நேரத்தின் போது ஒரு மாணவி எழுந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று கேட்டாள். அடுத்த நொடி திரு அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து பதில் சீறி பாய்ந்தது. என்ன சொன்னார் தெரியுமா? அப்பொழுதுதான் அவர் குத்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு அமர்ந்திருந்தார். இப்போது நான் ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்த மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். அதுதான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்றார். ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்பான் பாரதி. அப்படி ஜாதி மத பேதமின்றி நான் உங்களுடைய தாளாளரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த காணொலி காட்சியை பார்த்தேன். கிறிஸ்மஸ், தீபாவளி, ரம்ஜான் அத்துணையும் பார்த்துவிட்டு அவரிடம் கேட்கும்போது நான் சொன்ன கருத்தை அவர் வலியுறுத்தினார். அதனால தான் இதனை குறிப்பிட்டேன். சரி, இந்த கல்வியினுடைய சிறப்பு என்ன? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை. நாம் இந்த கல்வியினுடைய பொருளை பெற்றோர்களும் ஏன் ஆசிரியர்களும் கூட முழுமையாக உணர்ந்திருக்கிறோமா என்றால் எனக்கு ஒரு சந்தேகமே. எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், நல்ல ஒரு கல்லூரியில் இடம் குடிக்கணும், நல்ல கல்லூரிக்கு போய் ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கணும், நல்ல ஒரு அமெரிக்காவில் போய் அல்லது எங்கேயோ போய் ஒரு வேலை பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும். நீ நல்லா படித்தனா நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல வேலைக்கு போகலாம். இதைத்தான் பெற்றோர்கள் சொல்லி சொல்லி வளர்க்கின்றோம். பெற்றோர்களே, எங்கள் பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கின்றீர்கள். உள்ளபடியே கல்வியினுடைய முழுமையான சிறப்பை இந்த அறிவார்ந்த அவையிலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது கல்வி ஒன்றுதான். கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. கல்வி ஒன்றுதான் ஒரு மனிதனை நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு பயணத்தை தொடங்குவதற்கு வழிவகுப்பது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு குழந்தையாக பிறந்தாலும் கல்வியை பெற்றோர்களிடமிருந்து பணத்தை போல சொத்தாக பெற எந்த கொம்பனாலும் முடியாது. அவனவன் படித்துத்தான் அறிவை வளர்த்து கொள்ள முடியும். அதுதான் பணத்தை விட கல்வியினுடைய பெருமை. அதோடு மட்டுமல்ல, இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது சொன்னவர் மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்ளுகின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் சிறந்தது கல்வி சொன்னவன் அரிஸ்டாட்டில்.
இத்துணை 1000 பேர் இங்கே பெரியவர்களும் சிறியவர்களுமாக அமர்ந்திருக்கின்றீர்களே. ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான். எல்லாரும் படிப்படிங்கிறாங்களே, இப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தெல்லாம் கட்டி வச்சிருக்காங்களே, எதுக்கு? அங்கு கூடியிருக்கின்ற மக்களை பார்த்து லெனின் அறைகூவல் விடுத்தான். இந்த ரஷ்யாவை உலக அரங்கிலே மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவை பற்றி 2020 வல்லரசாக மாற்றுவேன் என்று கனவு கண்டதைப் போல அன்று லெனின் சொன்னான், அமெரிக்காவை விட பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். கூடியிருக்கின்ற ரஷ்ய மக்களுக்கு 3 கடமைகள் இருக்கிறது என்று சொன்னான். ஒரு பெரியவர் எழுந்து முதல் கடமை என்ன என்று கேட்டார், படியுங்கள்னா. ஒரு மாணவன் எழுந்து 2வது கடமை படியுங்கள்னா. ஒரு மாணவி எழுந்து 3வது கடமை பெண்களுக்கு என்ன என்று கேட்டால் படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் படியுங்கள் 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 என்றே 3 பேருக்கும் சொன்னான் தெரியுமா? யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி இன்று தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம் தான், வேறு எந்த காரணமும் கிடையாது. நீங்கள் பிழைப்பதற்காக எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் படியுங்கள். நான் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி. ஆங்கிலம் அவசியம் என்பதும் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன் நான் நன்றாக அறிவேன். பிழைப்பதற்காக எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் படியுங்கள். தயவு செய்து வாழ்வதற்காக தமிழ் மொழியை படியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் தெரியுமா? சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழுக்கு நிகரானது உலகத்தில் ஏதும் இல்லை. அப்படியே சொல்லி விட்டுவிட விரும்பவில்லை. எப்படி? கல்வின்னு எடுத்துங்களேன். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். சும்மா படி பணம் சம்பாதிக்கலாம், வேலைக்கு போகலான்னு சொல்றதை விட பெற்றோர்கள் இந்த கல்வியினுடைய உண்மையான சிறப்பை அறிந்து எதற்காக கல்வி என்று பிள்ளைகளிடம் சொல்லுங்கள். படிக்கிறார்களா இல்லையா என்று பாருங்கள். ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்காதரா? உலக நீதி. இளமையில் சின்ன வயசுலே படிச்சிரு ஆத்திச்சூடி. கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாலடியார். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு ஔவையார். என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி கொன்றைவேந்தன். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே சொன்னவன் அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையிலே பிச்சை எடுத்தாவது படிறான். ஏன் இத்துணை பேர் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் எதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள்? உங்களுக்கு தெரிகிறது, ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். பெற்றோர்கள் பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்தாலும் எல்லாத்தை விட பெரிய சொத்து கல்விடானா. அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. ஏன் அப்படி சொன்னோம்? பணத்தை விட கல்வி பெருசுன்னு ஏன் சொன்னோம்? வெள்ளத்தால் போகாது, வெண்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். அதனால பணத்தை விட கல்வி பெருசுறான். மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் ஒரு அரசனாக இருந்தால் அவன் நாட்டில் தான் சிறப்பு. நீ படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சிறப்புடான். இதையெல்லாம் நாம் சொல்லுகின்றோமா? இதற்காகவெல்லாம் படிக்க வேண்டும் என்று என்னை அழைத்து பேச சொல்லி இருக்கின்றார்களே, ஏன்? நான் முன்னாள் காவல்துறை அதிகாரி என்பதாலா? இல்லை. அப்படி என்றால் எத்தனையோ இன்றைய காவல்துறை அதிகாரிகளை அழைக்கலாமே. எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். எந்த ஜாதி மதம் குலம் எதை பற்றியும் கவலை இல்லை. நீ படிச்சுட்டேன்னா மேலே வடம், மேடைக்கு வாங்க. எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவர்க்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெரியன். நான் படித்தா பத்தாதுரா, படித்தவன் சொல்கிறத கேட்கணும். ஏன்? கற்றோர் அறிவுரையை காதார கேளுங்கள் உற்றிடும் நெஞ்சினில் உயர்வுன்னா. கேட்டால் மட்டும் பத்தாதுரா, அதன்படி நடக்கணும். கல்வியினுடைய முழுமையான பொருள் என்றால் படித்தலும் கேட்டலும் அதன்படி நடத்தலும். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம், அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும்.
பெரிய பணக்கார குடும்பமாக இருக்கும், புள்ள படிச்சிருக்க மாட்டான், அடுத்த தலைமுறையில் இருக்கிற இடம் தெரியாது. ஏழை குடும்பமாக இருக்கும், புள்ள படிச்சிருப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். அப்படி என்றால் எவ்வளவு பெரியது இந்த கல்வி, எவ்வளவு சிறந்தது இந்த கல்வி, நாம் அறிந்திருக்கின்றோமா? பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறோமா? நம்மெல்லாம் ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவங்க, பெரிய டாடா பிர்லா குடும்பத்திலேருந்து வந்தவங்க யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பணக்காரன் படிக்கிறானோ இல்லையோ, ஏழை பிள்ளைங்க ஏன் படிக்கணும்? ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன் கேளுங்க. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. ஒரு குழந்தை பணக்காரன் வீட்டில், அம்பானி வீட்டில் பிறந்தா 4 வேலைக்காரன் தூக்கி தோளில் வச்சுப்போம். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக படிக்க வேண்டும். பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும்போது பணத்தால், நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். அதற்காக படிக்க வேண்டும். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, படிக்கலைன்னா என்ன ஆகும்? கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணி வேறுங்கிறான் அதே பிளேட்டோ. கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம், அறிவில்லாததால் வேலையை இழந்தோம், வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்தில்லாததால் சூத்திரர்களானோம். கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகள் எல்லாம் நடக்குது அடிம்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இன்னும் அழகா சொல்லுவார் ஜீவா, காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடா. உடல் உழைப்பால் மட்டுமே உழைத்தால் ஒரு நாளும் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. அறிவின் மூலமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இந்த கல்வி நிறுவனங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து வருகின்றீர்கள். பாரதி இன்னும் அழகா சொல்லுவான். எப்படி? கால் வயிற்று கஞ்சி இலார், இதன் காரணம் என்னதுன்னு அறிவும் இல்லார். நானும் படிச்சுட்டேன்னு பட்டத்தை மட்டும் வாங்கிட்டு வெளியில் வர்றதுக்கு பேர் படிப்பு இல்லைங்க. 200க்கு 200 மார்க் வாங்கிட்டு வெளியில் வந்தால் எல்லாரும் பெரிய படித்தவன் தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. கரும் பலகைகளும் மதிப்பெண்களும் 4 சுவருக்குள் பாட புத்தகங்களும் மட்டுமே கல்வி அல்ல. வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது, பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது, உலகத்தை எப்படி ஜெயிப்பது என்பதுதான் கல்வி. அதை தராத கல்வி கல்வியே அல்ல. அப்படிப்பட்ட கல்வி இல்லாவிட்டால் படிப்பதில் அர்த்தம் இல்லை. 3 மாதத்திற்கு முன்னால் வாஷிங்டன் டிசியிலே அமெரிக்காவிலே உரையாற்றுவதற்காக சென்றிருந்தேன். அங்கே ஒரு என்ஜினியர் வீட்டில் தங்கியிருந்தேன். இந்த வீடு எவ்வளோன்னு கேட்டான். அவ்வளோ பாஷாக இருந்துச்சு. 25 கோடின்னாரு. உங்கள் கார் என்ன? 1.5 கோடின்னாரு. என்ன படிச்சிருக்கீங்க? என்ன என்ஜினியர்னார். எங்கள் ஊர்லேயும் தான் என்ஜினியர்லாம் இருக்கான். ஸ்வீப்பர் வேலைக்கு அப்ளிகேஷன் கேட்டாங்க ஹைகோர்ட்டில். 5 பேர் இன்ஜினியர் அப்ளை பண்ணுறான், 10,000 ரூபா சம்பளம். அவர் சொன்னார், ஏங்க இப்படி வித்தியாசம்? அவர் எனக்கு சொன்னார், மை டியர் கமிஷனர் சார், we are producing engineers, whereas in India you are producing engineering graduates. புரியல என்ன? இங்கே ஒருத்தன் என்ஜினியர் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் உலகத்திலே பெரிய பில்டிங்கை எப்படி கட்டணும், உலகத்திலே பெரிய பாலத்தை எப்படி கட்டணும், 100 அடிக்கு கீழே எப்படி டனல் போட்டு வண்டியை ஓட்டணும், எலக்ட்ரிக் ட்ரெயினை, எலக்ட்ரிசிட்டியை தண்ணியில் இல்லாமல் சூரிய வெளிச்சத்தில் இல்லாமல் வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்து விட்டு PhD முடிச்சுட்டு பெரிய வெறியோடு ஒரு பில்டிங் கட்டணும்னா தானாக கட்டுவோம். அப்படி தெளிவாக வெளியிலே வருவார்கள். உங்களுடைய ஊரிலே உங்களுடைய மாணவர்கள் பட்டத்தை மட்டும் வாங்கி கொண்டு வெளியிலே வருகின்றார்கள். அதான் உங்களுக்கு எங்களுக்கும் வித்தியாசம். இதற்கு பெயர் படிப்பா? 1000 பேர் 1000 ஆண்டுகளுக்கு முன் சொல்லி இருக்கின்றார்கள். என்ன சொல்லி இருக்கின்றார்கள் தெரியுமா? காண முயலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து
தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. ஒரு மயில் ஆடுறதை பார்த்துட்டு வான்கோழி நானும் மயில் தான் ஆடினா எவ்வளோ கேவலமாக இருக்குமோ, பொருள் புரிந்து படிக்காமல், சிந்திக்க தெரிந்த தலைமுறையாக உருவாகாமல், மனப்பாடங்களை மட்டுமே செய்து பரீட்சையிலே மதிப்பெண்களை மட்டுமே வாங்கி கொண்டு வெளியிலே வருபவர்கள் வாழ்க்கையிலே தோற்று போகிறார்கள் என்பதை பல முறை பார்த்திருக்கின்றேன். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, 5 வயசு 5வது தான் படித்தாங்க, ஏழை விவசாயி என்று சொல்லுவாங்க, தம்பி நீ மட்டும் நல்லா படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உன்கிட்டேருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பாம்மா. நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கிறதுக்காக சொன்னாங்கன்னு நான் நினைத்தது உண்டு. ஆனால் இந்த மேடையிலே இன்று உணர்கிறேன். எப்படி தெரியுமா? என்னை அறிமுகப்படுத்தினார்களே காவல்துறை முன்னாள் உயரதிகாரி என்று. நான் இப்பொழுது காவல்துறை உயரதிகாரி இல்லை. நான் அணிந்திருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் முன் சிறப்பு விருந்தினராக உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளையும் இப்படி படிக்க சொல்லுங்கள் என்பதற்காக இதனை கூறுகின்றேன். வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமொழிங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. நூல் என்று நான் சொல்லுவது புத்தகங்களை. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமொழிங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறு. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை, பாட புத்தகங்களுக்கு அப்பால் புத்தகங்களை படிக்க கற்றுக் கொடுங்கள். நல்ல புத்தகங்களை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நண்பர்களாக்குங்கள். அப்படி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் எனும் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ். ஏன் அவ்வளவு தூரம்? உங்களுடைய மனதிலும் என்னுடைய மனதிலும் நீங்காத இடம் பிடித்த மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொன்னார்? படித்தால் மட்டுமே பாரதத்தால் பாராள முடியும் என்று படித்து படித்து சொல்லி நம்மிடம் இறந்தே போனார். அப்படி என்றால் நம் பிள்ளைகள் அப்படி படிக்கின்றார்களா? 5 மணிக்கு தூக்கில் போடணும். பகத்சிங்க நடந்த சம்பவம், கதையல்ல நிஜம். 4:30 மணிக்கு ஜெயில் சூப்பரண்டு போய் கூப்பிடுறார். லெனினுடைய வாழ்க்கை சரிதத்தினுடைய கடைசி அத்தியாயத்தை படித்து கொண்டிருக்கின்றேன், நீ தான் என்ன தூக்கில் போட போறல, படித்து முடிச்சுட்டு தான் வருவேன், வெயிட் பண்ணுறான். ஜெயில் சூப்பரண்டு அப்போ தான் பார்க்குறான் அந்த ரூம் ஃபுல்லாக புத்தகம். ஏன்டா எல்லாத்தையும் படிச்சுட்டியான்னு கேட்குறான். எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்டுப்பார். அசந்து போன ஜெயில் சூப்பரண்டு, நீ படித்து முடிப்பா, அப்புறம் உன்னை தூக்கில் போடுறதுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? இறக்க போகிற அவனே அப்படி படித்தான்னா வாழணும்னு நினைக்கிற நம்ம, பரீட்சைக்கு போகிற பிள்ளைங்க, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் எப்படி படிக்க வேண்டும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றேன். உங்களுக்கு தெரியுமா, எல்லாரும் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறோம், எல்லாரும் அறிவாளி ஆகணும்னு நினைக்கிறோம், எல்லாரும் லீடர் ஆகணும்னு நினைக்கிறோம். டுடே எ ரீடர், டுமாரோ எ லீடர். லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் readers are leaders. Anyone who stops learning is old. Anyone who keeps on learning not only remains young, my dear friends, but becomes more valuable regardless of their physical capacity. அறிவு வேண்டுமா? படி. டயோஜனிஸ்ன்னு சொல்லி மாசிடோனியாவில் அலெக்சாண்டர் மன்னனாக இருக்கும்போது ஒரு பெரிய ஞானி. அலெக்சாண்டர் இராணுவ உடையுடன் மாசிடோனியா பட்டணத்தினுடைய வாசலில் நின்று கொண்டிருக்கின்றான். நடந்த சம்பவம். மக்கள் சாரி சாரியாக வருகிறார்கள், தன்னை பார்க்க வருகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான். ஒருத்தன் கூட அவனை பார்க்கல, நேராக போகிறான். தளபதியை கூப்பிட்டு கேட்குறான், ஏன்டா எங்கே போகிறான், ஏன் நாட்டு புள்ள என்ன பார்க்காம போகிறான் மக்கள்லாம். அவன் சொன்னான், டயோஜனிஸ்னு ஒரு பெரிய ஞானி இருக்கார், அவரை பார்க்க போகிறான். யாரா எனக்கு தெரியாமல் ஞானி, அவரை போய் அழைச்சிட்டு வானான். தளபதி குதிரை எடுத்துகிட்டு போனான்.
ஒரு கூரை வீட்டிற்கு வெளியிலே சம்மணமிட்டு உட்கார்ந்து கொண்டு சூரிய வெளிச்சத்திலே புத்தகத்தை திறந்து வைத்து படித்துக் கொண்டிருக்கின்றான் டயோஜனிஸ். வா அரண்மனைக்கு போகலான்னு கூப்பிட்றான். எதுக்குன்னு கேட்குறான் டயோஜனிஸ். மன்னனை வந்து பாருங்க. நான் மன்னனை பார்க்கணுன்னு சொல்லவே இல்லையேங்கிறான். இல்லை மன்னன் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாருங்கிறான். மன்னனை வர சொல்கிறாங்க. எப்படி போய் சொல்கிறது? போய் சொல்கிறான். மெத்த படித்தவன் அலெக்சாண்டர், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன், குதிரை எடுத்துகிட்டு போகிறான். நேராக போய் குதிரை அவன் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துறான். அப்பவும் படிச்சுட்டு இருக்கான் டயோஜனிஸ். தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கல, பல்பெல்லாம் கிடையாது. புத்தகங்களிலிருந்து கண்களை அகற்றாமல் டயோஜனிஸ் சொல்கிறான், சூரிய ஒளி என்னுடைய புத்தகத்திலே பட்டு நான் படித்து கொண்டிருக்கின்றேன். குதிரையினுடைய நிழல் மூலமாக அதை தடுக்கின்ற முட்டாளே குதிரையை அகற்றி நிறுத்துங்கிறான். யார? அலெக்சாண்டர். அவன் சொன்ன துணியை பார்த்துட்டு அலெக்சாண்டர் அகத்தி நிறுத்திட்டு இறங்குறான். இவன் எந்திரிக்கிறான். உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டரை பார்த்து உனக்கு என்ன வேணும், என்னை பார்க்க வந்திருக்கிறாயே என்று டயோஜனிஸ் கேட்கின்றான். ஒரே கேள்வி தாங்கிறான். நான் உலகத்தை ஜெயிச்சவன், என்னை பார்க்காம உன்னை பார்க்கறதுக்கு ஏன்டா வர்றான்? ஒரு கூரை வீட்டில் புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்க, உன்னை பார்க்க ஏன் எல்லாரும் வர்றாங்க? அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவன், நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னை வென்றவனடா. மண்ணை வென்ற உன்னை விடுத்து தன்னையே வென்ற என்னை பார்க்க வருகின்றார்கள். உன்னுடைய வாளின் கூர்மையினால் இறந்தவர்கள், வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி பேர். என்னுடைய நூலின் கூர்மையினால் வாழ்க்கை அடைந்தவர்கள் கோடானு கோடி பேருடா. அதனால உன்னை பார்க்காம என்ன பார்க்க? இதுதான் படிப்பு. இதுதான் புத்தகங்களினுடைய அருமை. புத்தகங்கள் புதிதாக உங்களுக்கு எதையும் சொல்லித் தருவதில்லை. உங்களிடம் இருக்கிற மிகப்பெரிய சக்தியை வெளிக்கொண்டு வருகிறது. பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு. அதற்காக நீங்களும் படியுங்கள், பிள்ளைகளையும் படிக்க சொல்லுங்கள். போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம். பெற்றோர்களே, என்னடா இவன் நம்மளை இப்போ படிக்க சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் புத்தகத்தை எடுத்து, எந்த புத்தகத்தையாவது எடுத்து படித்து பாருங்கள். உங்கள் குழந்தைகள் தன்னால் புத்தகத்தை எடுப்பார்கள். சும்மா படின்னு சொன்னால் செய்ய மாட்டான். இதை நான் உங்களுக்கு ஒரு நிமிடத்திலே நிரூபித்து காண்பிக்க முடியும். நீங்கள் செய்வதைத்தான் உங்களுடைய பிள்ளைகள் செய்வார்களே ஒழிய, நீங்கள் சொல்லுவதை செய்வது குறைவு. எப்படி தெரியுமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் கையை தூக்குங்களேன். சும்மா தூக்குங்க, தப்பு இல்லை. ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டுங்களேன். ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட். ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப். ப்ளீஸ் டச் யுவர் சின். ப்ளீஸ் டச் யுவர் சீக். ஒருத்த கூட நான் முதல்ல சொல்லும் போதே ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு சொல்லியிருக்கணும். கன்னத்தை தொடுங்கன்னு சொன்னால் யாரும் கன்னத்தை தொட மாட்டாங்க, எல்லோரும் தாவாய் தான் தொடுவாங்க. ஏன்னா நான் எதை செய்கிறேனோ அதை தான் செய்வீங்க, எதை சொல்கிறேனோ அதை செய்ய மாட்டீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தான் அந்த பிள்ளைங்க செய்யும்.